ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய மாதத்தை கண்டு இருக்கிறோம். விசேஷமாக அருமையான பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிற முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆஸ்வதித்து தாங்க. நீர் எதை கற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கின்றீரோ அந்த காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு போதித்தரலாம். கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல்களுக்கு ஆக்ஷன் செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆஸ்வதித்தலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அருமையான கில்ஃப்ரட் சாம் சந்திரகுமாருக்காக மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். இந்த ஆன்லைனில் செய்யக்கூடிய ஊழியங்களை ஆஸ்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். வரக்கூடிய புதன்கிழமை 6ஆம் தேதி நமக்கு ஆன்லைன்ல எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய சாம் அண்ணனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சாம் அண்ணா, அப்படி சொல்லலாமா? சொல்றீங்களா? ஹாப்பி பர்த்டே சாம் அண்ணா. 6ஆம் தேதி அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. இப்போ நம்ம அண்ணனுக்காக ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாடலாமா? சாமணனுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான மகனை மட்டுமாய் நீ பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்து, விசேஷமாக குடும்பத்தை நீ ஆஸ்வதித்து, அருமையான கெசியாவுக்கு நீ 2 அருமையான தங்கச்சிகளை கொடுத்திருக்கின்றே நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 பிள்ளைகளும் ஆண்டவராக இந்த கிருபையிலே வளர வாழ உதவி செய்தலும், இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனாக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சாமனா செய்து வரக்கூடிய ஊழியங்களை ஆஸ்வதித்தலும், உலக பிரகாரமான வேலைகள் மத்தியிலே ஆண்டவராக நீதாமே உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை கொடுத்து ஆஸ்வாதத்தை நிறைவாய் தர வேண்டுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏசப்பா நமக்கு ஒரு புது மாதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போதான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி தான் சொன்ன மாதிரி இருக்குல்ல. பட் அதுக்குள்ளே நம்ம 2 months கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் மந்த் நேம்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? என்னென்ன மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் மந்த் ஜான்வரி இல்லையா? ஜான்வரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபெப்ரவரி. ஸோ ஜான்வரி ஃபெப்ரவரி 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எந்த மந்த்குள்ளே வந்திருக்கோம்? 3rd month இல்லையா? 3வது மாதம் மார்ச் மாதம் இல்லையா? 3rd monthக்குள்ளே வந்துட்டோம். இப்போது இந்த மந்த்து நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸ்கூலில் நிறையா ஆனுவல் மீட்ஸு, கல்ச்சுரல்ஸு, ப்ரோக்ராம்ஸு, அதுவும் நம்ம சர்ச்சில் லென்டன் சீசன் எல்லாமே நிறையா இருக்கக்கூடிய ஒரு மாதம். சரி, ஒரு புது மாதம் ஏசப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல நன்றி செலுத்தலாம். இன்னைக்குரிய வேத பாடம் கதை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கைகளை கூப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்துருக்குறீங்க. எங்களுக்கு ஒரு புது மந்த் கொடுத்துருக்குறீங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் தேர்வு எழுதக்கூடிய எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேர்வு எழுத போகும் பிள்ளைகளையும் எங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளை வழி நடத்தும். இந்த வெயில் காலம் வரப்போது சுவாமி, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளை பாதுகாத்தலும் வழி நடத்திலும் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஆக்ஷன் சாங் பண்ணணும்னா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கணும். சரியா? சரி, ரெடி? 1 2 3 அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நீங்கள் எல்லாம் எழுந்து நிற்க போறீங்க. ரெடியா? செய்வோமா? ரெடி? 1 2 3 கோ. எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை,
இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க செல்லு பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. எங்க செல்லு பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ண அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ண டவுன்வர்டு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ண அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ண டவுன்வர்டு. ஆடு பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். ஆடி பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. 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 என்ன குட்டீஸ், பாட்டெலாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ எல்லாரும் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ். சொல்கிற புக்கு எந்த ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படின்னு நம்ம சொல்லணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பழைய ஏற்பாடுனா லெஃப்ட் ஹேண்ட், புதிய ஏற்பாடுனா ரைட் ஹேண்ட். 3rd ஸ்டெப், நம்ம பைபிளில் அந்த ஹேண்டை சூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட புக் வந்து ரொம்ப ஈஸியான புக். ஆல்ரெடி சேம் வசனம் சேம் புக்கு எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம சண்டே கிளாஸில். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அது என்ன புக்குனா நீதிமொழிகள். நீதிமொழிகள் இங்கிலீஷில் ப்ராவர்ப்ஸ், தமிழில் நீதிமொழிகள். ஓகே, இப்போ அது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. வெரி குட். நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு. இப்போ எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இப்போ 3rd ஸ்டெப், லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இப்படி எடுக்க போகிறோம். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா சங்கீதம்க்கு அப்புறம்லாம் வரும். பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகள். ஓகே ஓகே இப்போ நீதிமொழிகள் எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Proverbs chapter 18 verse 24. Proverbs chapter 18 verse 24. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. நான் திரும்பி படிக்கிறேன். நீதிமொழிகள் 18:24. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. இப்போ நம்ம படிக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. இந்த வசனம் நம்ம ஆல்ரெடி நம்ம சண்டே கிளாஸில் படிச்சிருக்கோம். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக, இல்லை 1 மாதத்துக்கு முன்பாக இதை நம்ம படிச்சிருப்போம். அதனால் இது மறந்து போகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. திருப்பியும் ஏன் நம்ம இதை படிக்கிறோம்? அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட பேட்ச் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஈக்குவல்ஸ் டிஎஃப் இல்லையா? ஸோ நீங்கள் வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க. வேத பாடம் கவனிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேட்ஜு, இன்னைக்கு மனப்பாட வசனம், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கோர்வையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசலாம். சரியா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு புது மந்த் ஆரம்பிச்சிருக்கோம். புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த மாதத்தில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பற்றி. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட உண்மையான ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்வீங்களே, அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட பேர்லாம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் எனக்கு, நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார்?
சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இந்த ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டு, அவனோட பேர் இது, அவளோட பேர் இது அப்படின்னு சொல்றீங்களே, உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப ஃப்ரெண்டுன்றீங்களே? சில பசங்க சொல்லுவாங்க, அக்கா அக்கா அந்த ஃப்ரெண்டு நான் அன்னைக்கு பென்சிலே இல்லாமல் கிளாஸுக்கு வந்தபோது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பென்சிலை கொடுத்து ஹெல்ப் பண்ணா, அதனால் அவனை வந்து ட்ரூ ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்வீங்க. சில பசங்க என்ன சொல்வீங்க, அன்றைக்கி நான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது என்னோட லஞ்சை வீட்டில் விட்டுட்டேன், அப்போது எனக்கு லஞ்சு கொடுத்து அந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் அவங்க என் ட்ரூ ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களோட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், அவங்க நம்மளுக்காக செஞ்சுருப்பாங்க, அதனால தான் நம்ம அவங்க நம்மளோட ட்ரூ ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு வரோம் தெரியும்ல, இந்த மாதம் போன மாதம்லாம் தாவீதுன்ற அந்த சின்ன பையனை பற்றி பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சான்னு நான் போன மாதத்தில் உங்களுக்கு சொன்னேன். யார் இந்த ஃப்ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு க்ளூ கொடுப்பா. சவுல் ராஜாவோட பையன் சொன்னேனே. கரெக்டாக சொல்லிட்டீங்க, யோனத்தான். இப்போ யோனத்தானும் தாவீதும் நல்ல ஃப்ரெண்டானாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு எவ்வளோ க்ளோஸு, எவ்வளோ உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அதை பற்றி தான் ஒரு சின்ன சம்பவம் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போது சவுல் ராஜா என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாரு, எப்படியாவது தாவீதை ஒழிச்சு கட்டணும்னு திட்டம் போட்டாரு. எதனால? ஏன்னா சவுல் ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னோட ராஜ்யத்தையே இவன் கேட்டுடுவான், எப்போ பார்த்தாலும் ஒரு போருக்கு போயிட்டு வந்தா இந்த மக்கள் என்ன பண்றாங்க, சவுல் ராஜா 1000 கொன்னாரு, ஆனா தாவீதோ 10,000 கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை விட அவனை ஒரு படி மேலே வச்சு அவனை புகழ்றாங்க. அவன் வேற மக்களோட செல்ல பிள்ளை ஆயிட்டான். அப்போ எந்த நேரம் வேணா என் ராஜ்யத்தை என் கிட்டேருந்து பறிச்சிருவான், அதை நான் நடக்க விடக்கூடாது, அதனால எப்படியாவது அவனை அழிச்சாகணும்னு சொல்லிட்டு சவுல் ராஜா நிறைய திட்டங்களை போடுறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, சவுல் ராஜா அவரோட பையன் யோனத்தான் கூட சில ஆலோசனைக்காரர்கள் இவங்க எல்லாரோட வச்சுட்டு சொல்றார், இந்த தாவீது பையன் நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய ஆளாயிட்டே இருக்கான், இது நமக்கு சரி வர மாதிரி எனக்கு தெரியல, அதனால அவனை ஏதாவது செய்யணும், அவனை போட்டே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா சொல்றாரு. யோனத்தான் யாரு? தாவீதோட ஃப்ரெண்ட் ஆச்சே. அவருக்கு அதை கேட்டோன்னே பயம் வந்துருச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் நண்பனை போய் போட்டு தரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷோ, எப்படியாவது அவன்கிட்ட சொல்லி அவனை அலர்ட்டாக இருக்க வைக்கணும், அவனை உஷார் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ராஜா எல்லாம் பேசுகிறாருல, பேசி முடிச்சு ஆலோசனைலாம் பண்ணிட்டோன்னே அவங்க திட்டங்கள்லாம் போடுறாங்க, எப்படி தாவீதை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திட்டம்லாம் பேசி முடிச்சிட்டோன்னு யோனத்தான் நைஸாக வெளியில் வரான். வந்தோடனே யாரை பார்க்க போகிறான்? அவன் ஃப்ரெண்டு தாவீதை பார்க்க போகிறான். தாவீதோட பேசும்போது அவன் சொல்கிறான், தாவீது ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வந்திருக்கு, எங்கள் அப்பா உன்னை எப்படியாவது பிடிச்சு உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீ இன்னைக்கு இந்த ஒரு ராத்திரி மாத்திரம் எங்கேயாவது போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா கண்ணில் மட்டும் பற்றாத, பத்திரமா ஒளிஞ்சுக்கோ, அவரோட படையும் உன்னை பிடிக்கிறதுக்காக வராங்க, நான் அதுக்குள்ள எங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது ஏதாவது பேசி அவர் மனசை மாற்ற வைக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நீ ஒளிஞ்சுக்கிட்டே இரு, நடுவில் அவர் கண்ணில் பட்டுட்ட நீ மாட்டின அப்படின்னு யோனத்தான் என்ன சொன்னார்னா தாவீது கிட்ட சொல்லிட்டார். தாவீதுக்கும் கொஞ்சம் இப்போ மனசு பயமாயிருச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் சவுல் ராஜா சும்மா அவருக்கு விரோதமாக ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளை அடிக்கிறாரு தாக்குறாருன்னு தான் நினச்சாரு. ஆனால் உயிரே எடுக்கிற அளவுக்கு இப்போ அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சுனோடனே, சரி யோனத்தான் பேச்சை கேட்டு நம்மளும் ஒரு மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணுறாரு, ஒரு மறைவான இடத்துல போயிட்டு அவரு ஒளிஞ்சுக்கிறாரு. யோனத்தான் என்ன சொன்னாரு, அடுத்த நாள் காலைல வரைக்கும் நீ உன்னை பாதுகாத்து பத்திரமா இருந்துக்கோ, அதுக்குள்ள அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்ன மாதிரி தாவீதும் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி சவுல் ராஜா அவர் கூட இருந்த அந்த சேவக்காரர்கள் எல்லாரும் தாவீதை பிடிக்கிறதுக்காக வெளியில வராங்க. அப்போ யோனத்தான் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா கூடயே போகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரு, அதனால் அவங்க அப்பா கூடயே அவனும் பயணம் பண்ணி அவங்க அப்பா தேடுற இடத்துலலாம் கூட போகிறான். அப்படி கூட போகும்போது நம்ம தாவீது ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு கிட்ட வந்துட்டாரு சவுல் ராஜா. அந்த நேரம் பார்த்து யோனத்தான் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும்ப்பா. என்ன, நானே ஒரு முக்கியமான விஷயமா பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு பார்த்தா தெரியல, எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு தெரியாது உனக்கு, நான் என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்போ போய் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க
அப்படின்னு சவுல் ராஜா கோவமா தான் கேட்கிறாரு. ஆனா யோனத்தான் அப்பயும் பொறுமையா, அப்பா அப்பா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும், யாரை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்காக அவனை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்றேன்ப்பா. தாவீது சாதாரண தாவீதா இல்ல, உங்களோட பேரை காப்பாத்தின தாவீதா இருந்தான். உங்களுக்கு மறந்துடுச்சா? இல்ல நான் திருப்பி ஞாபகப்படுத்துவா? நம்ம கோலியாத்துன்ற ஒரு பெலிஸ்தீன் என்ன பண்ணான், நம்ம நாட்டுக்கே சவால் விட்டான். உங்க பேரே பாதிக்கிற அளவுக்கு அவன் என்ன கேட்டான், உங்க ஊர்ல ஒரு மாமனிதனாவது இருக்கானா என் கூட சண்டை போடுறதுக்குன்னா. ஆனா அந்த நேரத்துல தாவீது அவன் உயிரையும் பொருட்படுத்தாம உங்களுக்காகவும் உங்க பேருக்காகவும் நம்ம நாட்டு பேருக்காகவும் போயிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு அதுவும் தோக்காம ஜெயிச்சுட்டு வந்திருக்கான்ப்பா. அப்படிப்பட்டவனை போயிட்டு நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால அவனை கொலை பண்ணணும்னு பாக்குறீங்களேப்பா, இது எவ்வளோ பெரிய பாவம்ப்பா. அந்த பாவம் உங்களுக்கு தானேப்பா வந்து சேரும், அது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னானா. சவுல் ராஜா இதை கேட்டோன்னே, என்னடா இது நம்ம பையன் இப்படி சொல்றான், ஆனா அவன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ கோலியாத் வந்து மிரட்டும் போது ஒருத்தர் கூட துணிஞ்சு நான் சண்டை போட வரேன்னு சொல்லல. ஆனா அப்ப குட்டி பையனா இருந்த தாவீது எனக்காக சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போனானே, அப்படிப்பட்டவனுக்கு நம்ம ஏன் இப்படி செய்யறோம் அப்படின்னு சவுல் ராஜாக்கு திருப்பி ஒரு மனசு மாறுதல் வருது. சரி யோனத்தான் கிட்ட சொல்றார். சவுல் ராஜா என்ன தெரியுமா சொன்னார், சரி யோனத்தான், கடவுள் இருக்கிற வரைக்கும் நான் தாவீது மேல கையை வைக்க மாட்டேன், அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யோனத்தானுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியோ இப்ப எங்க அப்பா தாவீதை விட்டுருவாரு, எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டான். ஆனா அப்பயே போய் சொல்லல. சரி சரி நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா கூடயே திருப்பியும் பேலஸ்க்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, யோனத்தான் குடு குடு குடுன்னு ஓடி யாரு போய் தேட போறாரு, தாவீதை போய் பார்த்து, தாவீது எங்க அப்பா உன்னை மன்னிச்சு விட்டுட்டாரா, இப்ப நீ திரும்ப பழைய மாதிரி அரண்மனைக்கு வான்னு சொன்னோன்னு தாவீதுக்கும் ஒரே சந்தோஷம். அப்படியோ ராஜாக்கு என் மேல இருந்த கோவம் இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பழைய மாதிரியே அந்த அரண்மனைக்கு வந்து எப்பொழுதும் பண்ணுவார் தெரியுமா, நம்ம சவுல் ராஜாக்கு பாட்டெலாம் வாசிப்பார்லாம், அந்த மாதிரி பழைய மாதிரியே அவங்க எல்லாருமே சகஜமா பழகி எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பெஸ்ட் ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நமக்காக ஒரு பிரச்சனைன்ற போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது யார் கையில் இருக்குது, உங்கள் கையிலையா என் கையிலையா இல்லை, கடவுளோட கையில் இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் ஜெபம் பண்ணும்போது, ஜீசஸ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டை தாங்க, என்னை நல்ல வழியில் நடத்துறக்கூடிய நல்ல ஃப்ரெண்டு தாங்க, கெட்ட வழியில் நடத்தக்கூடிய கெட்ட ஃப்ரெண்டு வேண்டாம் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, மேலும் மேலும் நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி வருவோம். ஆனால் கெட்ட ஃப்ரெண்டு கிடைச்சா நிறைய கெட்ட விஷயத்த சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம தூரம் 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 போவோம். சரியா பசங்களா, இனிமேல் ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்பீங்க, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும் ஏசப்பா அப்படின்னு கேட்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம பார்த்த மாதிரி சவுல் ராஜா யோனத்தான் கிட்ட என்ன சொன்னாரு, தாவீதை மன்னிச்சு விட்டுட்டேன், இனிமேல் அவன் மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன்னாரு. ஆனா சவுல் ராஜா இந்த வார்த்தை, அதாவது இந்த வாக்கை காப்பாத்தினாரா இல்ல பழைய மாதிரி மாறிட்டாரா, அதுதான் நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்க போறோம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? இங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. சரி, உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வேத பாடம் பார்த்தவங்களும் அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. தாவீதுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தார், யோனத்தானுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. தாவீதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யோனத்தான், யோனத்தானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாவீது. சரி, இன்னைக்கு நம்ம பேட்ச்ல என்ன பார்த்துருக்கோம்னா, BF ஈக்குவல்ஸ் TF. சின்ன பிள்ளைங்களா, ரொம்ப எல்கேஜி யூகேஜி பற்றி சின்ன பிள்ளைங்களா படிச்சிங்கன்னா இது ஈக்குவல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பெரிய கிளாஸ்க்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, இது ஒன்று பெருசு ஒன்று சின்னது, இல்லை இது பெருசு இது சின்னது, கொஞ்சம் அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஈக்குவல் அப்படின்னா ரெண்டும் சரிசமம். ஈக்குவல்னா ரெண்டும் சரிசமம், அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, புரியாத பிள்ளைங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஈக்குவல்னா ரெண்டுமே சரிசமமாக இருக்கிறதுக்கு தான் ஈக்குவல். அப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம், BF ஈக்குவல்ஸ் TF. என்ன அர்த்தம்? பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்காங்க இல்லையா? வேத பாடத்தில் சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே இருக்கலாம். கிளாடிஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பார்க்குற உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு
ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்காங்களா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்டா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோம். குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனமும் நம்ம பார்த்தோம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் சொந்த சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிப்பவனும் உண்டு. இன்னைக்கு நம்ம படிச்சதுல இருக்கு இல்லையா, தன்னுடைய சொந்த அப்பாவை காட்டிலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை காட்டிலும் தான் ஃப்ரெண்டு மேல ரொம்ப அதிக அன்பு வச்சான். அக்கா, அது சரியா? அப்பா அம்மாவுக்கு தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, ஆனா இந்த இடத்துல அவங்க அப்பா ரொம்ப சரியா இருந்து அந்த பையன் தவறான வழிக்கு போகலை இல்லையா? ஸோ அப்போ இங்கே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அதுதான் நான் சொல்லி கொடுத்தேன். ட்ரூ ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா காரியங்களிலும் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் தானே சொன்னீங்க சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்டினோம், தான் அண்ணன் தம்பியை விட என் ஃப்ரெண்டுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும், அப்போ நான் எல்லா விதத்துலையும் என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தவறான காரியம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகே, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க உன்னை சரியான பாதையில் வழி நடத்துவாங்க. நீ தவறான காரியங்கள் செய்யும்போது இல்லை இது செய்யக்கூடாது அப்படின்னு உன்னை கடிந்து கொள்ளக்கூடியவங்க, உன்னை திட்டக்கூடியவங்க, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது பண்ண உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம மேலே உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க, உன்னுடைய நலனில் அக்கறை கொள்கிறவங்க தான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு தாவீதுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, யோனத்தானுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. குட்டி தம்பி தங்கச்சி, எனக்கு உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நமக்கு அப்படி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் நமக்கு இருக்காங்களா? இருக்காங்க. இந்த உலகத்தில் நமக்கு இல்லைனா கூட எனக்கு ஃப்ரெண்டே இல்லைக்கா, எனக்கு ட்ரூ ஃப்ரெண்டே இல்லைக்கா, கவலைப்படாத. உனக்காகவும் எனக்காகவும் தான் ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா எனக்கு கேட்குறாங்க, நான் உனக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, சம்டைம்ஸ் நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க, சம்டைம்ஸ் நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் ட்ரூ ஃப்ரெண்டாக ஏசப்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நமக்கு எல்லா காரியங்களிலும் உலக பிரகாரமாக இருந்த யோனத்தானே தாவீதுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க இல்லை? அப்போது ஏசப்பா எவ்வளோ உண்மையாக நமக்கும் உனக்கும் எனக்கும் இருப்பாங்க. கைகளை கூப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாஞ்சிக்கோ, நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லலாம், அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் இன்னைக்கு படித்தது போல் எங்களுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் வேணும் ஏசப்பா. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன்னா அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. நான் நல்ல பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க உதவி செய்யுங்க. இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருங்க. அக்கா சொன்னது போல் நீங்கள் எங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்து எங்களுக்கு எல்லா காரியத்திலும் எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. நாங்களும் நீங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் எங்களுக்கு வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் நம்ம போகலாம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஆமாம், ஒரு அழகாக ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கோங்க. அந்த ட்ரீயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு மொத்தம் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு மொத்தம் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ அப்படிங்கிறது நம்ம பண்ணோம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எத்தனை ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க யோசிக்கணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு அக்காக்கு தெரியாது. நீ இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிற. இன்னைக்கு இதே ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீ நம்ம ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டி பண்ணோம். நீ பண்ணி வச்சிருந்த அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டியை நீ எடுக்க போகிற. பண்ணலைன்னா இன்னைக்கு உட்காந்து நீ பண்ண போகிற. எனக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நீ கவுண்ட் பண்ணி அவங்க பேரெல்லாம் இதில் எழுதி இதை நீ எடுக்க போகிற. இதை எடுத்து இன்னைக்கு உனக்கு உண்மையாகவே ட்ரூ ஃப்ரெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு இதில் கவுண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியாக, மேக்ஸிமம் 1 இல்லை 2, சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? ஜீசஸ் பி மை ட்ரூ ஃப்ரெண்ட். ஏசப்பா நீங்கள் எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி எழுதி உங்கள் இடத்துல நீங்கள் ஒட்ட போகிறீங்க. சரியா? ஸோ மறக்காமல் எனக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதனால தான் இதை நான் திரும்பி கொண்டு வந்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ண இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதில் அழகாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ண போகிறீங்க. இல்லை பண்ணலக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி, ஸோ என்ன பண்ணணும், மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை கை வைக்கணும். அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டு, ட்ரூ
ஃப்ரெண்ட் இதில் யார் அப்படின்னு நீங்கள் யோசித்து பல காரியங்களை யோசித்து நீங்கள் யோசிக்கணும். சரியா? நீங்கள் தவறான வழிகளில் தவறான காரியங்களை ஏதாவது செய்யும்போது உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட் இல்லை, ட்ரூ ஃப்ரெண்ட் இல்லை. அப்போ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா ஜீசஸ் பி மை ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதி உங்கள் இடத்துல நீங்கள் ஒட்டிக்க போகிறீங்க. இன்னையிலேருந்து ஏசப்பா அவங்களோட ட்ரூ ஃப்ரெண்டாக உங்களை அழகாக கைட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. அடுத்த வாரம் என்ன பேட்ச்? ஓகே, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? என்னது இது? அடுத்த வாரம் விண்டோ பேட்ச். ஓகே, நீங்கள் அழகாக ஒரு விண்டோ பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணலாம், ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போடலாம். உங்களுடைய ஐடியா எப்படி இருக்கோ அந்த மாதிரி அழகாக ஒரு விண்டோ பேட்ச் பண்ணி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. நான் எல்லாருடைய பேட்சையும் தவறாமல் பார்க்குறேன். எத்தனை பேர் பேட்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை எத்தனை பேர் எடிட் பண்ணி நீங்கள் போடுறீங்க, இல்லை எத்தனை பேர் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி கொடுத்து பண்ணுறாங்க, எல்லாமே நான் கவனிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருடைய பேட்சையும் நான் அக்கா வாட்ச் பண்ணுறேன். நிறைய பேர் ரொம்ப அழகாக எஃபர்ட் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. சில பேர் நல்லா இல்லைனா கூட நீங்களே பண்ணுறீங்க. அதை நான் உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப், வெரி குட். ஸோ அடுத்த வாரம் அழகாக இந்த மாதிரி ஒரு விண்டோ பேட்ச் பண்ணி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். கை கழுவாமல் போஜனம் பண்ணினது யார்? சீஷர்கள். குருடருக்கு குருடர் வழிகாட்டினால் என்ன நடக்கும்? இருவரும் குழியில் விழுவார்கள். மூன்றாவது கேள்வி, யாருடைய ஆகாரத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. நான்காவது கேள்வி, 7 அப்பத்தை வைத்து எத்தனை பேர் சாப்பிட்டார்கள்? 4000 பேர் சாப்பிட்டார்கள். மீதமான துணிக்கு எத்தனை கூடை? 7 கூடை. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்ச பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் நான் படிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆஷிஷ் மேத்யூ கே புழல், அகப்பே யாழ்னி சிஎஸ் திருவேண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இம்மானுவேல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜோகன் சாமுவேல் ஜஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்ஹர் ஏ பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேண்ட்ரம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர், சிடெல் அட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் பா அப்படின்ற பேட்ச், இ+ஆ பா, அந்த பேட்ச் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும். உங்க படமும் வரும், கவனமா பாருங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். எந்த தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை முறை அப்பங்களை வைத்து ஜனங்களை போஷித்தார்? எத்தனை முறை அப்பங்களை வைத்து ஜனங்களை போஷித்தார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொன்னது யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொன்னது யார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று யாரை குறிப்பிட்டார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று யாரை குறிப்பிட்டார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று யாரை பார்த்து சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று யாரை பார்த்து சொன்னார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ஜ் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோவை வரக்கூடிய 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 16ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தா அழகான படம், உங்க பேரு, உங்க ஊரு, டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்க உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். அருமையான பிள்ளைகள் ஆட்லின், ஏபிள் 2 பேரும் அமெரிக்கா தேசத்திலிருந்து சுகமா புறப்பட்டு ஊர் வந்து சேர்ந்திருக்காங்க. கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து இனி அவங்க நம்முடைய ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல்ல பங்கு பெறுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை முடிக்கோ. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அருமையான பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அருண் கால்டனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரான குடும்பத்தோடு நீ மீண்டுமாக சொந்த ஊர் திரும்புவதற்கு உதவி செய்திருக்கின்ற உமது ஆசுவத்திலே கரம் அவளோட கூட தங்கி இருக்கட்டும். அருமையான பிள்ளைகளை நீங்கள் ஆசுவதிங்க. விசேஷமாக தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புடுகிறோம். தேர்வை நல்ல முறையில் செய்து வெற்றிகரமாக அநேக மதிப்பெண்களை பெறுவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். இன்னும் தேர்வுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புடுகிறோம். விசேஷமாக இந்த வெயிலுடைய அகரத்தில் யாதொரு தீமையான காரியங்களும் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி சுற்றிலும் வேல் எடுத்து பாதுகாத்து உமது ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பாதுகாக்க வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.